ஈரான் மீது அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டுப்படைகளின் தாக்குதலை கண்டித்து கோவையில் இஸ்லாமிய கூட்டமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரான் நாட்டின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி காமேனி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கூட்டுப்படைகளால் நடத்தப்பட்ட தாக்குதலில் கொல்லப்பட்டதை கண்டித்து கோவை மாவட்ட இஸ்லாமிய கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோவை உக்கடம் பகுதியில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெண்கள் உட்பட 500க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு அடக்குமுறைக்கு எதிராக ஒன்றுபடுவோம், உலக அமைதிக்காக குரல் கொடுப்போம் என்ற முழக்கத்துடன் டார்ச் லைட் அடித்து தங்கள் கண்டனத்தை பதிவு செய்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிய ஒருங்கிணைப்பாளர் சுல்தான் நபீர், உலக வல்லாதிக்க சக்திகளான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் இத்தகைய அராஜக செயல்கள் சர்வதேச அமைதிக்கு அச்சுறுத்தலாக விளங்குகின்றன. ஒரு நாட்டின் தலைவரை இவ்வாறான பயங்கரவாத தாக்குதல்கள் மூலம் அழிப்பது கண்டிக்கத்தக்கது என கூறினார். உலக நாடுகளின் அமைதியை சீர்குலைக்கும் இத்தகைய தாக்குதல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்றும் ஆர்ப்பாட்டத்தின் மூலம் வலியுறுத்தினர். இன்றைய தேதியில கோவை மாவட்டத்தில் ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் அயதுல்லா அலி காமேனி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டதை, பயங்கரவாத தாக்குதல் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம், கண்டன ஆர்ப்பாட்டம் கோவையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஒட்டுமொத்த இந்த தேசத்தை, உலக அமைதியை விரும்பக்கூடிய மக்கள் அனைவரும் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு மனிதர் எந்த நீதி தர்மங்களை பின்பற்றாத ஒரு வியாபாரி ஒரு நாட்டினுடைய அதிபரானால் என்ன நடக்கும் என்பதற்கு நிகழ்கால உதாரணமாக டொனால்ட் ட்ரம்ப் இருக்கிறார்கள். அவருடைய அனைத்து நடவடிக்கையும் வியாபாரத்தை மையமாக கொண்டே இருக்கிறது, பொருளாதாரத்தை மையமாக கொண்டே இருக்கிறது. ஈரானுடைய அந்த எண்ணெய் வளத்தை சுரண்டுவதற்காக உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களிடம் பொய்யான ஒரு செய்தியை சொல்லி, ஈரான் தேசத்தில் அணு ஆயுதம் இருக்கிறது என்கிற பொய்யான செய்தியை சொல்லி இன்று அந்த தேசத்தை சுடுகாடாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். இதை போலத்தான் ஏற்கனவே புஷ் அவர்கள் ஈராக்கினுடைய அதிபர் சதாம் ஹுசேன் அவர்களை அணு ஆயுதம் இருக்கிறது என்று தாக்கி, அதன் பிறகு அந்த தேசத்தை அணு ஆயுதம் இல்லை என்று மன்னிப்பு கோரினார். அதுபோல இன்று அதே போல ஒரு தாக்குதலை அமெரிக்க இஸ்ரேலிய கூட்டு பாசிச பயங்கரவாத இராணுவ படை ஒரு நாட்டின் ஜனநாயக ரீதியாக தேர்வு செய்யப்பட்ட ஒரு அதிபரை அந்த ஆட்சியிலிருந்து அகற்றுவதற்கான பல்வேறு முயற்சிகள் செய்தார்கள். அது எடுபடாத காரணத்தினால் இன்று அவரை படுகொலை செய்திருக்கிறார்கள். அந்த படுகொலையை கண்டித்து இன்றைய தேதியில கோவை மாவட்டத்திலே ஆர்ப்பாட்டம் நடக்குது.